தமிழ்நாட்டில் வந்ததுக்கப்புறம் வேலை நிறைய அந்த எல்லா திங்ஸும் வந்து ஒதுங்க வச்சு தக்காளி எல்லாமே வெங்காயம் வாங்கினதும் அதை பார்த்து தட்டிச்சுட்டு காலையில் இப்போ சமையல் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மீன் ஃப்ரை பண்ணி வச்சு ரோஸ்ட்டாக பண்ணுறேன். மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. வெலை மீன் தான். இந்த கேன் வாட்டர் எதுக்குன்னா, இது கேன் வாட்டர் கிடையாது, கேன் தான் வந்து வெளியில் வாங்கின கேன் வாட்டருடைய கேனு. இதுக்கு தண்ணி வந்து குளத்தூர் வந்து கொண்டு வருது. ஏன்னா மக்காச்சோளம் வேக வைக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து மக்காச்சோளம் கொண்டு போது எங்கள் ஊர் வந்து குளத்தூர், அந்த ஊர்லேருந்து மக்காச்சோளம் கொண்டு போது தண்ணி இங்கே தண்ணி திருவண்ணாமலை தண்ணிக்கு வேக வச்சோன்னா அது இனிப்பு சுவை இருக்க மாட்டேங்கி. அங்கே உள்ள சாப்பிடும்போது நம்ம அங்கே வேக வச்சு சாப்பிடும்போது இனிப்பாக இருக்குது. ஸோ வந்து இந்த ட்ரிப் வந்து தண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து வேக வச்சு பார்த்தேன். சோளம் இனிப்பாக இருந்துச்சு. இந்த சோளம் எங்கே விளையுதோ அங்கேயும் தண்ணி வந்து வேக வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கு. அது ஏன்னு தெரில. எங்கள் ஊரில் வந்து வேறு எங்கேயாவது அந்த சோளத்தை கொண்டு நம்ம வேக வச்சோன்னா அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் ஊர் தண்ணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது சோளம். ஒரு வழியாக மீன் ரோஸ்ட் பண்ணி குழம்பு வச்சாச்சு. நம்ம வெளியூர் எங்கேயா போய்ட்டு வரும்போது இந்த மாதிரி வேலை பார்க்கறதுலாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கள் ஊரில் வாங்கின தக்காளி 1 கிலோ தக்காளி 10 ரூபா தான். தக்காளி விலை அவ்வளோ மலிவாகிடுச்சு. சீசன் டைமில் அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வேறு மலிவாக கிடைக்கும். வாங்கிட்டு இந்த மாதிரி அகலமான பிளேட்டில் வந்து விரிச்சு வச்சுருவேன். அப்புறம் வந்து பழமாவில் பார்த்து ஃபஸ்ட்டு சமையல் பண்ணிவிட்டு காயாவில் நம்ம லாஸ்ட்டில் வந்து சமையல் பண்ணுவேன். அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். 2 பழங்கள் வந்து சீக்கிரம் அழுகத்தான் செய்யும். இது தமிழ்நாட்டில் வாங்கின வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி எல்லாமே. சின்ன வெங்காயம் இந்த ட்ரிப் வாங்கிட்டு போது 3 கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபா. நான் வந்து மொத்தம் வந்து 6 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இந்த கேன் வாட்டரும் குளத்தூர் வந்து தண்ணி வந்து என் தம்பிட்டு வந்து கொண்டு வரலாம் மக்காச்சோளம் வேக வைக்கிறது. அப்புறம் பனங்கிழங்கு ஒரு கட்டு 100 ரூபா சொன்னாங்க. இது எங்கள் அக்கா கொடுத்த பனங்கிழங்கு. இது மக்காச்சோளம் வந்தோடனே மக்காச்சோளத்தை வேக வச்சிட்டேன். இது கொஞ்சம் வேக வைக்காமல் இருக்குது. கொஞ்சம் தின்பண்டெல்லாம் கொஞ்சம் காலியாக எல்லாமே வந்து வேக வச்சுக்கலாம். மக்காச்சோளம் இப்போ அடுத்து வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி பனங்கிழங்கு இந்த மாதிரி அகலமான ஃபேஷனில் விரிச்சு வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு அழுகாமல் இருக்கும். நுனிப்பகுதி இது காம்பை வந்து வெட்டக்கூடாது. வெட்டாமல் தான் அது வாட்டுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கோயில் உள்ள ரோஜா மாலை அதை வந்து கொண்டு வந்து இந்த ரோஜா இதெல்லாம் வந்து இப்படி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து ரோஜா குழுக்கு வந்து செய்யலாம்னு சொல்லி தான் இதே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து இந்த மாதிரி வந்து பன்னீர் ரோஸ்ட்லாம் கொண்டு வந்துடுவேன். இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்கேன். எங்கள் கோயில் உள்ள தான். தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வாங்கிட்டுறத இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தட்டி வச்சு ரெடி பண்ணுறதுலேயே நம்ம வந்து ஒரு அன்றைக்கி ஊர்லேருந்து வந்து இறங்கணுன்னு எல்லாமே நைட்டாக எல்லாமே இந்த மாதிரி செய்யணும். இந்த வேலை செய்யணும். அப்போ தான் வந்து பொருட்கள்லாம் அழுகாமல் வீணாகாமல் இருக்கும். இல்லைனா வெங்காயம்லாம் அம்மா வெம்பி போன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி பழங்களும் அவுஞ்சி போன மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து மிதுக்கொத்தல். இது 1/4 கிலோ 70 ரூபா சொன்னாங்க. அரைக்கீரை இங்கே திருவனந்தபுரத்தில் கிடைக்காது, அரைக்கீரையே கிடைக்காது. இது வந்து 3 கட்டு 50 ரூபா சொன்னாங்க. ஒரு கட்டு கடைஞ்சிட்டு இந்த 2 கட்டு இருக்குது. இதை வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜ் வச்சாலே வந்து அந்த ஆர்கானிக் தன்மைலாம் வேஸ்ட்டாக தான் செய்யும். ஆனால் என்ன செய்ய தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டு போது இந்த மாதிரி வச்சு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்கே கிடைக்காத கீரை பார்த்தீங்களா, கடைஞ்சி மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள கீரைனாலே அது ஒரு வாசமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் வாங்கிட்டு அரைக்கீரை இவ்வளோ. கேரட் 1 கிலோ கேரட்டு தமிழ்நாட்டில் 20 ரூபா தான். ஏன்னா இந்த ட்ரிப்பு வாங்க போகும்போது எல்லா காயோட விலையும் மலிவாக தான் இருந்துச்சு. கத்திரிக்காய் 1 கிலோ கத்திரிக்காய் 20 ரூபா. பாகக்காய் 1/2 கிலோ தான் வாங்கினேன். குட்டி பாக்கா நான் கொஞ்சம் பழுத்துருச்சு. இது வந்து 1/2 கிலோ பாக்கா 30 ரூபா. இந்த மாதிரி கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வாங்கினது 1 கிலோ வெண்டைக்காய் 30 ரூபா. எல்லா காயோட விலையும் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து அவங்களுக்கு லாபம் கிடையாது, நட்டம்தான். நம்ம வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து விலை மலிவுன்னு சொல்லி சந்தோஷம் வாங்குகிறோம். ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பாவம் தானே. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அதனுடைய இன்கம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது, லாபம் கிடைக்காது. இப்படி விற்கும்போது நம்மளுக்கு காயோட விலை மலிவாச்சுன்னா அவங்களுக்கு வந்து நஷ்டம் தான். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வெயிலையும் மழையிலையும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு நஷ்டம் தானே. நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி காயை வந்து வாங்கி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து லாபம் நினைச்சு சந்தோஷப்படுறோம். ஆனால் அவங்களுக்கு நட்டம். கேரட் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, கத்திரிக்காய் பாக்கலாம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, வெண்டைக்காய் விவசாயம் பண்ணுறவங்களுக்குலாம் நஷ்டம் தான். நம்மளுக்கு வந்து லாபம், அவங்களுக்கு நஷ்டம். அதையும் நினைக்கணும். அதே மாதிரி ரோட்டத்தில் வந்து காய்கறிலாம் போட்டு விற்கிறவங்களுக்கு வந்து பேரம் பேசாமல் வாங்கிடணும். நொங்கு விற்காலும் சரி, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி வந்து ரோட்டில் நிறைய காய்கறிலாம் கீரைகள்லாம் போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பேரம் பேசக்கூடாது. அவங்க சொல்கிற விலைக்கு நம்ம வாங்கிடணும். அதில் அவங்க என்ன லாபம் சம்பாதிக்க போகிறாங்க.
அந்த கீரை காய்கறி விற்கிறவங்களுக்கு வெயிலில் நல்லா வந்து வெயில்லையும் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவங்க ரோட்டில் வந்து விற்கும்போது நம்ம வந்து சொல்ல அவங்கள்ட்ட பேரம் பேசாமல் வாங்கிடணும், வாங்கி அவங்களை சந்தோஷப்படுத்தணும்.